புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உமது செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை என்ற இறை வார்த்தையை மையப்படுத்தி இந்த 1 மணி நேர நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவரே உம்மை அப்பா தந்தாய் என்று அழைப்பதற்கான நேரத்தை வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே உம்மோடு இருக்கவும், நீர் பேசுவதை கேட்கவும், எங்களது உணர்வுகளை உமது பாதத்திலே கொட்டி தீர்க்கவும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆவியினுடைய துணையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம். குறிப்பாக துன்புறும் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நோய் நொடிகளினால் துன்புறக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், விபத்துக்கள் ஆபத்துக்களினால் பெரும் காயங்கள் ஏற்பட்டு அவதியுற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே தருகின்றோம். உலகளாவிலே போர்களினால், இயற்கை பேரழிவினால் துன்புற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இதயங்களையும் ஆண்டவரே இந்த ஜெபத்திலே நினைவு கூறுகிறோம். உறவு சிக்கல்களினால், பிளவுகளினால் மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் இந்த நிமிடம் நினைவு கூறுகின்றோம். முதுமையினால் தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே பல்வேறு குழப்ப மனநிலையோடு பயத்திலும் அச்சத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் நினைவு கூறுகின்றோம். வேலை வாய்ப்பு இல்லாமல் ஏங்கி தவிக்கக்கூடிய இளையோர்களை ஆண்டவரே துன்புறுவோர் என்ற பட்டியலிலே இணைத்து ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகள் பாதுகாப்பில்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர்தாமே கரம் பற்றி, அதிலும் குறிப்பாக துன்புறக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீரே நன்மை செய்கின்ற, நலன் செய்கின்ற, வல்ல செயல்கள் செய்கின்ற கடவுள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலான உமது ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேற்றி வழிநடத்துவீராக. ஒவ்வொருவரையும் தேற்றி வழி நடத்துவீராக. ஆமென்.
நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை
துதித்து ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது மேலான மாட்சியை ஒவ்வொரு நொடியும் எண்ணி பார்த்து நீர் செய்ய போகின்ற அத்தனை நன்மைகளையும் எண்ணி உமக்கு தோத்திரமும் ஆராதனையும் வணக்கமும் புகழும் மாட்சியும் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, பவுலடிகளார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஆண்டவரை துதித்து ஆராதியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுத்தது போல இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ திருப்பாடல்களின் ஆசிரியர் திருப்பாடல் 111:2 சொல்வது, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உன்னதமானவை, அவர் என்னாலும் மாட்சியுடைய மகிமையான செயல்களை மட்டுமே மனிதர்களாகிய நமக்கு அவர் ஒவ்வொரு நொடியும் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே மீண்டுமாய் உணர்ந்து கொள்கின்ற ஆற்றலை தாரும் இயேசுவே. ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையை நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் மனிதர்களாகிய நாங்கள் எங்களது வாழ்க்கையின் குறைகளை, ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற சவால்களை, துன்பங்களை, வேதனைகளை, தோல்விகளை, இவைகளை மட்டுமே நாங்கள் பெரிதாக எண்ணிக்கொண்டு எங்களது வாழ்க்கையை பல நேரங்களில் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நன்மைத்தனமான காரியங்களை உணர்ந்து பார்ப்பதற்கு நேரமில்லாமல் இருப்பது போன்று எங்களுக்கு தோன்றுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நொடியிலே நாங்கள் உயிரோடு இருந்து கொண்டு உம்மை துதிக்கிறோம் என்று சொன்னால், உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் உமது ஆசீரும் உமது வல்லமையும் உமது இரக்கமும் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். ஐயா, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த மாபெரும் வாழ்க்கைக்காக, நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் செய்து கொண்டிருக்கிற பல்வேறு நலன்களுக்காக இன்றைக்கு நாங்கள் 3 வேளை உணவு உண்கின்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம். பல நேரங்களில் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு நிலைகளில் துன்பத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் ஆண்டவரே நாங்கள் உடைந்து போகாமல் மடிந்து போகாமல், ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை அரவணைத்துக் கொள்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர். எத்தனை எத்தனை துன்பங்கள் நிறைந்த இந்த உலகிலே, சவால்கள் நிறைந்த உலகிலே ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகாமல் மாய்ந்து போகாமல் ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறீர். நீர் எங்கள் அரணாக இருக்கிறீர், கோட்டையாக இருக்கிறீர், எங்களுக்கு நிழல் தரும் தூணாக மேகமாக இருக்கிறீர், எங்களை வழிநடத்தும் ஒளி பிம்பமாக இருக்கிறீர் என்பதை உணர்கின்ற இந்த தருணத்திற்காய், உணர வைக்கின்ற இந்த நேரத்திற்காய் நன்றி கூறுகிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, நன்றி சொல்வோம். பவுலடிகளார் தனது கடிதத்தில் எழுதினது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எந்த நேரமும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள், துதித்து ஆராதியுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாரே. இதுதான் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட திருவுளம், கடவுளின் சித்தம் இதுவே என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. இந்த அற்புதமான பாடத்தை ஒவ்வொரு நொடியும் செயலாற்றுகின்ற வல்லமை இறைஞ்சி இதோ நன்றி வகையோடு நம் ஆண்டவரை துதித்து நாம் ஆராதிப்போம். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன்.
இளங்காலை பொழுதும் தன் துதி பாடுவேன், அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுவேன். இளங்காலை பொழுதும் தன் துதி பாடுவேன், அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுவேன். அலை ஓயா கடலும் தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். அலை ஓயா கடலும் தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே, அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நாடாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். திருப்பாடல் 147 இறை வார்த்தைகள் 12 முதல் 13, 14 முதல் 15 மற்றும் 19 முதல் 20 முடிய. நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பல்லவி: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தனது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகிறார், அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ராயேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை, அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். வாழ்வை கொடையாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்து கொண்டிருக்கிற அந்த மேலான நன்மைத்தனத்திற்காக, அந்த மேலான செயலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கேத்தலிக் ஒர்க்கர்ஸ் மூமெண்ட் என்ற அமைப்பை நிறுவி அமெரிக்காவிலே வாழ்ந்த பல்வேறு உழைப்பாளர்களை உமது அன்பையும் உமது இரக்கத்தையும் உமது நீதியையும் பெற்றுக்கொள்ள முழு முளைப்போடு தன் வாழ்வை அர்ப்பணித்த டாரத்தி டே அவர்களை பற்றி இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன். கம்யூனிச கொள்கைகளை பின்பற்றி ஒரு போராளியாக வாழ்ந்த சமயத்தில் நம்பிக்கை, விசுவாசம், இறைப்பற்று எதுவுமே இல்லாமல் நீதிக்கான போராட்டம் மட்டுமே வாழ்க்கை என்பதை முழு முனைப்போடு அவர் செய்து கொண்டிருக்கிற பொழுது, அதே நம்பிக்கை உள்ள, அதே கொள்கை ரீதியாக உடன்பட்ட ஒருவரை திருமணம் செய்து அவர் குழந்தை பெற்ற பொழுது அந்த குழந்தையை கையில் ஏந்தி அந்த குழந்தையினுடைய மென்மையான சிரிப்பும் அந்த குழந்தையினுடைய பாவனைகளும் அந்த குழந்தையை ஒரு தாயாக தன்னுடைய மடியிலே கிடத்திய பொழுது அவள் எண்ணிலடங்க ஆனந்தத்தை உணர்ந்தார். அந்த ஆனந்தம் உணர்ந்த பொழுது அவள் நினைத்து பார்க்கிறாள், இத்தகைய ஒரு ஆனந்தத்தை இந்த குழந்தையின் கையிலே கொடுக்கிறதே, அதற்காக இந்த குழந்தைக்காக நான் யாருக்கு நன்றி சொல்லுவேன் என்று அவளுடைய தேடல் ஆரம்பித்தது. கடைசியாக அவள் உணர்ந்தாள்,
இந்த குழந்தையை என் கையிலே கொடுத்தது ஒரு கடவுள், ஒரு சக்தி. எனவே கடவுளுக்கு நன்றி சொல்வேன் என்று சொல்லி கத்தோலிக்க மறையிலே சேர்ந்து தன்னுடைய வாழ்வை மாற்றியமைத்தார். அதற்காக தன்னுடைய கணவர் தன்னுடைய குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்த பொழுது அவரை விட்டு பிரிந்து சென்றார். இருந்தாலும் கடவுளுடைய நம்பிக்கை, பற்றுறுதி, அவருடைய அன்பு, அவருடைய நீதி எல்லாவற்றையும் அவர் அறிய தொடங்குகிற பொழுது தனக்கு இருந்த ஏற்கனவே இருந்த கொள்கைகளையும் அதே வேளையிலே கடவுளுடைய இரக்கமத்தின் கோட்பாடுகளையும் ஒன்றாக அவள் இணைத்த பொழுது அவருடைய வாழ்வு பாதை மாறியது. பல்வேறு நிலைகளிலே மக்களுக்காக உழைத்தார். வாழ்வின் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அவர் அமர்ந்து கடவுள் பாதத்தில் வேண்டுகிற பொழுது, நான் உனக்காக கத்தோலிக்கராக மாறியிருக்கிறேன், நீர் எனக்காக எதுவும் செய்யவில்லை, எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது எனக்கு காட்டும் என்று சொல்லி கடவுளிடம் போராடி மன்றாடிய பொழுதுதான் அவள் இந்த கத்தோலிக்க உழைப்பாளர்களுடைய இயக்கத்தை ஆரம்பித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவள் அந்த குழந்தையை தாங்கிய பொழுது, அந்த குழந்தையை பெற்றெடுத்து தாங்கிய பொழுது, அந்த குழந்தையினுடைய அந்த மென்மை, அது கொடுத்த அந்த உணர்வும் அந்த மகிழ்ச்சியும் யாருக்கு சொந்தமானது என்று அவர் உணர்ந்தது கடவுளுக்கே. இன்றைய வேளையிலே தாய்மைக்காக குழந்தையை கருவிலே தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். குழந்தை கருவில் உருவானது முதல் மனிதனுடைய எல்லா சக்திகளையும், மனிதனுடைய எல்லா பராமரிப்பையும் மீறி நீர்தான் அந்த குழந்தையை பராமரித்து இருக்கிறீர், பராமரித்து கொண்டிருப்பீர் என்பதை அவள் உணரச் செய்யும். அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஒவ்வொரு பாதையிலும் நீர் உடனிருக்கிறீர். ஏனென்றால் நீர் அதற்கு உயிர் கொடுத்திருக்கிறீர், நீர் அந்த குழந்தைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு அங்கீகரித்து காட்டும், எங்களை உணரச் செய்யும். பல்வேறு நிலைகளிலே குழந்தையை தாங்கி கொண்டு தங்கள் வாழ்வு பாதையை அமைத்து கொண்டு இந்த குழந்தையை எதுவும் பாதிக்கக்கூடாது என்று தாங்கள் சந்திக்கிற பல்வேறு போராட்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் பொறுத்து அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த தாய்மையின் மேன்மையை இந்த நேரத்திலே நாங்கள் போற்றுவதோடு ஒவ்வொரு தாய்மாருக்கும் நீரே துணையாக இருந்து அவர்கள் கருவில் தாங்கியிருக்கிற குழந்தையை தாங்கி கொண்டிருப்பது போல நீரும் அவர்களுக்கு தாயாயிருந்து தாங்கி கொள்ள வேண்டும் என்று உமது பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பல்வேறு தாய்கள் வழியாக எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய தாய்மார்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேளையிலே நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய தனிமை நேரத்தில், இவ்வளவு கஷ்டமான போராட்டங்கள் நேரத்திலே நீரே தாயாக இருந்து எங்களை ஆற்றுப்படுத்தி தேற்றுப்படுத்தி பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி இந்த பாடலோடு இணைந்து உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதித்து வணங்குகின்றோம். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர்.
வியத்தகு செயல் பல செய்தவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். அச்சம் மிகுந்த செயலோனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். சினம் கொள்ள தாமதம் செய்பவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். நன்மையை பொழியும் நூற்றவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். ஆண்டவரே, நீர் அன்பும் அருளும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை இதோ மீண்டுமாய் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மோடு என்னாலும் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இதோ மீண்டுமாய் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறாரே. ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும், எவ்வளவு துதித்தாலும், அவரை ஆராதித்தாலும் அது பத்தாது என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்திருக்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியினால் மீண்டுமாய் நம் ஆண்டவரிடத்தில் நாம் பேசுவோம், நம் ஆண்டவரிடத்தில் நாம் உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வோம், நம் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இதோ இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்கின்ற வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இதோ நற்கருணையில் வீற்றிருக்கிற தேவன் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை இதோ உணர்ந்து கொண்டிருக்கிற தருணத்திற்காய் நன்றி கூறுவோம். எங்கே என் பெயரால் நீங்கள் குழுமி இருக்கிறீர்களோ, எனது நாமத்தினால் நீங்கள் ஒன்று கூடி இருக்கிறீர்களோ, நான் அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நமது மத்தியில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரிடத்தில் நாம் பேசுவோம், நமது எல்லா விதமான காரியங்களையும் அவரிடத்தில் நாம் சொல்லுவோம். இதோ அவரிடத்தில் நாம் மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் கருணையோடு நம் மீது இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இதோ நம் காரியங்களை எல்லாம் அவரிடத்தில் நாம் எடுத்துச் செல்வோம். அவர் நம் மீது இரக்கமாய் இருக்கிறார், அவர் நம் மீது அக்கறையாய் இருக்கிறார், நமது வாழ்வை குறித்து அவர் கவலையாய் இருக்கிறார் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோமே. இதோ அந்த ஆண்டவரிடத்திலே, என் அன்பு தேவனே, இதோ நீர் எங்கள் மீது அக்கறை காட்டுகிறீர், அன்பு செய்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர் என்பதை மீண்டும் எங்களுக்கு உணர்த்துகின்ற கிருபைக்காய் நன்றி கூறும் தருணத்திலே மீண்டும் நாங்கள் உம்மோடு பேசுகின்ற, உம்மோடு எங்களை இணைத்து கொள்கின்ற, உமது ஆசிரை ஒவ்வொரு நொடியும் நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற, உமது இறை பிரசனத்தை எங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் அறிந்து கொள்கின்ற, புரிந்து கொள்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டும் என்ற நேரத்தில் செபிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாட்களிலே சிறப்பாக இதோ இந்த தொடர் மழையினால் துன்பப்படுகின்ற ஒவ்வொரு ஏழை எளிய மக்களை, விவசாயிகளை, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து இருக்கின்ற பிள்ளைகளை, குறிப்பாக அவர்கள் இறைவனின் பிரசன்னத்தை உணர்வதற்கு ஆண்டவர் தாமே நம் வழியாக அவர்களில் செயல்பட, நமது இரக்கச் செயல்களின் வழியாக, பகிர்ந்து கொள்கின்ற செயல்களின் வழியாக, நமது அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற துன்பப்படுகின்ற இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நாமே நேரடியாக சென்று உதவுகின்ற நல்ல மனதை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். இதோ அரசாங்கம் வந்து உதவி செய்யும், மற்றவர்கள் வந்து உதவி செய்வார்கள் என்று நாம் காத்திருப்பதற்கு பதிலாக, என்னால் என் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், என் அருகில் இருக்கின்ற துன்பப்படுகின்ற மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, இதோ இந்த வெள்ளத்தினால்
இந்த தொடர் மழையினால் துன்பப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், இந்த செயல்களின் வழியாக இறைவனின் பிரசன்னத்தை எவ்வாறு என்னால் உணர்த்த முடியும், வெளிப்படுத்த முடியும், சான்று பகர முடியும் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் இதோ நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னோடு பேசுகிறீர் என்பதை உணர்ந்து உமது சிந்தனையை நாங்கள் செயல்படுத்த, உமது திட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்த, நாங்கள் சாட்சிகளாய் திகழ எங்களுக்கு உமது ஆற்றலை தாரும் என்று சொல்லி ஜெப உணர்வோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீபம் நீ, உலகின் வேதம் நீ. மழையின் மேகம் நீ, மலரின் மனமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா, ஆதாரம் நீயாகவே, அன்பொன்று எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். ஆண்டவரே, உம்மை ஆராதித்து போற்றி தொழுது கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நற்கருணையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவரே, உம்மை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உம்மை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது வியந்து நிற்கிறோம். என்னே உமது கருணை, என்னே உமது பேரன்பு, என்னே உமது பேரிரக்கம். ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகள் நினைவுக்கு வருகின்றன, இன்று சிந்தனைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. திருப்பாடல் 111:2 ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய செயல்களை எண்ணி வியந்தவாறே போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. என்ன உம்முடைய செயல்கள்?
உம்முடைய பார்வை என்பதே வேறு. நாங்கள் மனிதர்கள் பார்ப்பது போல் அல்ல ஆண்டவரே. நீர் எல்லாரையும் ஒரே மாதிரியாகத்தான் பார்க்கிறீர். ஏனென்றால் உம்முடைய பார்வையில் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள், எல்லாரும் உம்முடைய சீடர்கள், எல்லாரும் உரிமையோடும் கடமைகளோடும் வாழ பிறந்தவர்கள். ஆண்டவரே, எப்படி நீர் விவிலியத்தில் சொன்னீரே அதே போலத்தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தழச் செய்கிறார். நேர்மையானோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழியச் செய்கிறார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இதுதான் உம்முடைய திருவுளம். ஆண்டவரே, உம்முடைய செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரே, உம்முடைய செயல்கள் உயர்ந்தவை. இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய செயல்களையும் ஆராய்ந்து பார்க்கிறோம். எப்படி இருக்கின்றன? எப்படிப்பட்ட வேறுபாடுகள், ஏற்ற தாழ்வுகள், மன்னிக்க முடியாத தருணங்கள், மன்னிக்க மறுத்த தருணங்கள், அன்பு செய்ய விருப்பமில்லாமல் நின்ற நிலைகள், நல்லது செய்ய வாய்ப்பிருந்தும் செய்யாமல் தவிர்த்த தருணங்கள், தேடி வந்து உதவிகளை கேட்கின்ற பொழுது இரக்கமே கொள்ளாமல் இருந்த நிலைகள். ஆண்டவரே, இப்படி எங்களுடைய செயல்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எப்படி எங்களுடைய செயல்களெல்லாம் இப்படி போய்விட்டன? உம்மை பார்க்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். ஆனால் இப்படி தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோமே. எங்களுடைய செயல்களெல்லாம் தவறி போய்க் கொண்டிருக்கிறதே, கீழானதாக மாறிப்போய்க் கொண்டிருக்கிறதே. வருந்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆவியால் நிரப்பும், உம்முடைய ஆசிரால் நிரப்பும். எங்களை நீர் இந்த வேளையிலே தொட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் உடல் முழுவதையும் நீர் தொட வேண்டும். உம்முடைய கரம் எங்கள் மேல் பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகளில் படுகின்ற பொழுதும் நாங்கள் தூய்மையாக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பலத்தை பெறுகிறோம், ஆற்றலை பெறுகிறோம், உணர்வை பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய செயல்கள் உயர்ந்தவை. எங்களுடைய செயல்களும் உயர்ந்தவைகளாக மாற வேண்டும். அதற்கு நீர் எங்களை இதோ இந்த வேளையில் தொட வேண்டும். எங்களிடையே இருக்கக்கூடிய நோய்களை நீக்க வேண்டும். எங்களிடையே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மைகளை நீர் நீக்க வேண்டும். எங்களிடம் இருக்கக்கூடிய முன்சார்பு எண்ணங்களை நீர் நீக்க வேண்டும். எங்களிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நீக்க வேண்டும். எங்களிடம் இருக்கக்கூடிய இன்னும் பல வகையான தவறான எண்ணங்களை எல்லாம் நீர் நீக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். புதிய சிந்தனைகளால் நாங்கள் புத்தெழுச்சி பெற வேண்டும். ஆண்டவரே, அதற்கு நீர் எங்களை தொட வேண்டும். தொடும் ஆண்டவரே, தொடும். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை நீர் தொட வேண்டும். இந்த வேளையில் நாங்கள் உம்மை மட்டும்தான் பார்க்க வேண்டும். தீயவை எவற்றையும் பார்க்க கூடாது, தீயவற்றை தேடி செல்லக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய கண்கள்
உம்மை பார்க்க வேண்டும். உம்முடைய வார்த்தைகளை மட்டுமே பார்க்க வேண்டும், பார்த்து வாசிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் உம்மை பார்க்க வேண்டும். தொடும் ஆண்டவர், எங்களுடைய கண்களை தொடும் ஆண்டவர். தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. ஆண்டவரே, எங்களுடைய காதுகளை நீர் தொட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய குரலை மட்டும்தான் நாங்கள் கேட்க வேண்டும். உம்முடைய வார்த்தைகளை மட்டும்தான் நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்பதனால்தான் கெட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். கெட்ட சிந்தனைகள் எங்களுக்குள்ளே வருகின்றன, கெட்டதே செய்கிறோம். நல்ல வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். அந்த நல்ல வார்த்தைகளை, உம்முடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுடைய காதை தொடும், தொடும் ஆண்டவரே, தொடும். தொடும் என் காதினையே, உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் காதினையே, உன் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே, உன் குரலை கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, எங்களுடைய நாவினை தொடும் ஆண்டவரே. தீய வார்த்தைகளை, புரணிகளை பேசக்கூடிய நாவாக மாறிக்கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. இதில்தான் சுகம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாவினால் எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாய் எனும் வாள் எத்தனை பேரை கொன்று குவித்திருக்கிறது, எத்தனை உள்ளங்களை பாழ்படுத்தி இருக்கிறது, எத்தனை பேருடைய வாழ்வினை சிதைத்திருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாவினால் நாங்கள் உம்முடைய புகழை மட்டும்தான் பாட வேண்டும். உம்முடைய நாமத்தை தான் அதிகம் சொல்ல வேண்டும். இந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளால் நன்மைகள் மட்டுமே நடைபெற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாவிலே தூய ஆவியானவர் குடியிருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய நாவை தொடும் ஆண்டவரே, தொடும். தொடும் என் நாவினையே, உன் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே, உன் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் நாவினையே, உன் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே, உன் புகழை பாட வேண்டுமே.
எங்களுடைய மனதை தொட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மனதிலே எப்பொழுதும் நாங்கள் உம்மை மட்டும்தான் நினைக்க வேண்டும். முதலாவதாக, முதன்மையானதாக உம்மை மட்டும்தான் நாங்கள் நினைக்க வேண்டும். நல்ல காரியங்களை மட்டும்தான் நாங்கள் நினைக்க வேண்டும். இரண்டாவதாக, அப்பொழுதுதான் நல்லது செய்ய முடியும். ஆண்டவரே, உம்மை நினைத்தால் நல்ல செயல்கள் எங்களுடைய மனதில் ஊற ஆரம்பித்துவிடும். செயல்கள் எல்லாம் நல்லவையாக மாறிவிடும். இதற்காக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரே, மற்றொரு காரியம், மனப்புண்கள், மனநோய்கள் எத்தனையோ இருக்கிறது. சொல்ல முடியாத வியாதிகளை எல்லாம் நாங்கள் சுமந்து கொண்டு எங்கள் மனதிலே தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை வெளிப்படுத்த முடியாமல் மனதிற்குள்ளே நாங்கள் சேர்த்து வைத்து அழுது கொண்டிருக்கிறோம். காரணம், நீர் அறிவீர், நீர் தொடுவீர், குணமாக்குவீர் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே எங்களுடைய மனக்காயங்களை, மனப்புண்களை எல்லாம் நீர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் காயங்கள் ஆறப்பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடு உம்முடைய செயல்களை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் ஆண்டவரே. தொடும் எங்கள் மனதை, தொடும் எங்கள் நெஞ்சத்தை, தொடும் எங்கள் இதயத்தை ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும். தொடும் என் மனதினையே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் மனதினையே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே. ஆண்டவரே, இறுதியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் உடலினை தொடும் ஆண்டவரே. நீர் படைத்த உடல் இது. தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் இந்த உடல் ஆண்டவரே. இந்த உடலினை நீர் தொட வேண்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலே எத்தனை நோய்களை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நோய்கள் நாங்களே தேடி வருவித்துக் கொண்டது. ஒரு சில நோய்கள் ஏன் வந்தது என்றே எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. எத்தனை பிரச்சனைகள் ஆண்டவரே. கருவிலே குழந்தை இருக்கிறது, ஆனால் அந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது பலவித காயங்கள். அதை நீர்தான் சரி பண்ண முடியும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. இப்படி உடலில் கேன்சர் வியாதிகள் எப்படி வருகிறது, எங்கே வருகிறது தெரியவில்லை ஆண்டவரே, புரியவில்லை ஆண்டவரே. ஆனால் நம்பிக்கை, நீர் தொட்டால் குணமாகும் என்று ஆண்டவரே. உடலில் இப்படி சர்க்கரை வியாதிகள், வயிற்று பிரச்சனைகள், பலவித பிரச்சனைகள் வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் யாரு சரி பண்ண முடியும்? மருத்துவரிடம் நிற்கிறோம், பணம் செலவழிக்கிறோம். ஆனால் இறுதியில் குணப்படுத்தக்கூடிய சக்தி, ஆற்றல் உம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது ஆண்டவரே. அதுதான் எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. மருத்துவர்கள் கைவிட்டாலும் கூட உம்மால் மட்டும்தான் முடியும் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். இதோ அதே நம்பிக்கையிலே அன்று நூற்றுவர் தலைவன் சொன்னான் அல்லவா, ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணமடைவான் என்று. அதே நம்பிக்கையிலே, அதே போல உம்முடைய ஆடையை தொட்டாலே போதும் என்று 12 ஆண்டுகளாக துன்புற்றாலே அந்த பெண்மணி, அந்த நம்பிக்கையிலே இங்கு நிற்கிறோம். மேசையிலிருந்து விழுந்த அந்த உணவினை நாய்கள் நக்குமே, நாய்கள் தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய மகளுக்காக ஜெபித்தாலே
அந்த புறவினத்து பெண்மணி அவளை போல அதே நம்பிக்கையிலே நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம், தாழ்ந்து கிடக்கிறோம். உடைய பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய உடலை தொடும் ஆண்டவரே, குணப்படுத்தும் ஆண்டவரே, இந்த நோய்களை எல்லாம் நீக்கும் ஆண்டவரே, மகிழ்ச்சியை அமைதியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே மருத்துவமனையில் இருந்தும் சரி, வீடுகளில் இருந்தும் சரி, பலவித பிரச்சனைகளிலே உடல் பிரச்சனைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த வேளையில் தொடும் ஆண்டவரே, குணப்படுத்தும் ஆண்டவரே, நலப்படுத்தும் ஆண்டவரே, புதிய வாழ்வை தந்திரலும் ஆண்டவரே, புதிய நம்பிக்கையை ஊட்டியருளும் ஆண்டவரே. நீர் ஒருவரே கடவுள் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்கு சாட்சிகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடும் உடைய ஆவியால் எங்கள் உடலை நிரப்பும். தொடும் ஆண்டவரே. தொடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. நன்றி ஆண்டவரே, உமது தொழுதலுக்காக நன்றி. இந்த மணி நேரம் முழுவதுமாக நீர் எங்களோடு இருந்து எங்களுடைய புலம்பல்களை, அழுகைகளை நீர் கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று துன்புற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து தொட்டு வழிநடத்துகிறீர், கரம்பற்றி காக்கின்றீர் என்ற நம்பிக்கைகளே ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமென். 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 நன்றி இயேசுவே. நன்றி. நன்றி. மாண்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத
சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.